Hi, hello friends, welcome back to Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஹெல்த்தியான பாயசம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரிச்சம்பழத்தை போட்டு பண்ணக்கூடிய பாயசம். எல்லாருக்குமே தெரியும் பேரிச்சம்பழத்தில் எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. குழந்தைங்க நிறைய பேர் பேரிச்சம்பழத்தை சாப்பிட ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது மாதிரி பாயசமாக பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாயசத்தை பண்டிகை நாட்கள்லையும் வெள்ளிக்கிழமையிலையும் சுவாமிக்கு நைவேத்தியம் கூட பண்ணலாம். இந்த பாயசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த பாயசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 டேட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி 5 பாதாம் இதையும் இது கூட போட்டுட்டு ஒரு 200 ml பால் சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுக்கணும். இந்த பாயசம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முந்திரி பாதாம் பேரிச்சையெல்லாம் நல்லா வெந்தெடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நல்லா காய்ச்சின பால் ஒரு 300 ml சேர்த்துட்டுருக்கேன். மொத்தமாக இதுக்கு 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் இதை கொதிக்க விடணும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டிப்பட்டு எடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை செவக்க வறுத்துக்கணும். முந்திரி பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இது நெய்யிலேயே வறுத்து போடும்போது இன்னும் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வறுத்த தேங்காய் முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பாயசம் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த பாயச ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம கும்பகோணம் சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.